திரு விஜய் அவர்கள் வந்து தப்பான ரூட்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேசி தான் ஆகணுமா? அவர் இன்னும் நிறைய நல்ல ரூட்ல போகலான்னு என்னோட. இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் அவ்வளோ இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு கூர்மையை வந்து அவர் ஏற்படுத்துறதுக்கான எந்த வழிவகையும் அவர் செய்யலை. அதுக்கான முயற்சி எடுக்காம இருக்கு. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Arabian Garden Seafood Restaurant. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre Dream Township Premium Plots. திமுகவுக்குமான ஒரு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது இல்லாததால தானே இவ்வளோ ஆசிலேஷன்ஸ், இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில். சூர்யா சார் 10 லட்ச ரூபா கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டது உண்மை இல்லை, தப்பான தகவலை சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் நல்லது நடக்கட்டும்னு ஒரே ஒரு பதிவு போட்டேன். கீழே 100 கேலண்டர் தொங்க போட்டாங்க. கேலண்டரில் உங்களை தொங்க விட்டாங்களா? என்ன தொங்க விட்டா பரவாயில்ல, வன்னியர் சங்கத்தை தான் தொங்க விடுறானுங்க. இல்லை நீங்கள் பெண்களுக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐட்டம் சாங் வச்சுருக்கீங்க. இடையில வந்து பயங்கரமாக கில்மா டான்ஸ், வல்லால மகாராஜா பெல்லி டான்ஸரோட ஆடி இருந்தால் அண்ணன் கேள்வி கேட்கலாம், நியாயம். இனிமேல் நான் எல்லா படமும் பேன் இண்டியாவாக தான் யோசிப்பேன், பேன் இண்டியாவாக தான் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டின் அடுத்த மணிரத்னம். நான் ரொம்ப பொதுவான கேள்வி, உங்க படத்துல வச்சு கூட காட்சி பத்தியே நான் கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுடைய வார்த்தைகள் தான் நான் கேள்வி எடுக்கிறேன். இப்போ சொல்றேன், இப்போ அதை தானே சொல்றேன். இவங்க இன்வைடர்ஸ், நான் வந்து அவங்கள மதமா பார்க்கல. ஐயர்னு வச்சிருக்காங்க, தேவர்னு வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்கல, நான் நான் எல்லாரும் கேட்கல. நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, பதில் சொல்லிட்டேன்ற சினிமா. எதனால அது ஜாதி முத்திரை வருதுன்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் வந்து தப்பான ரூட்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலன்னு, அது பேசிதான் ஆகணுமா? வேண்டாம், ரூட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இன்னும் நிறைய நல்ல ரூட்ல போகலான்னு என்னோட கருத்து. ரெண்டும் ஒன்று தானே? அப்படி இல்லைண்ணே, இந்த பாதைக்குள்ள போயிட்டா செலவழிக்கல, கொஞ்சம் உருப்படியா செலவழிக்கலாம். இந்த பாதைக்குள்ள போயிட்டா நம்ம வந்து தப்புன்னு சொல்லிடலாம். அது போகல. இன்னொன்று, அவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, இளைஞர்கள். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவர் கூட்டணிக்கு வர்றாரா இல்லையாங்கிற பார்த்துட்டு அவர் பாதையை சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லைண்ணே, அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ ராமதாஸ் ஐயா எடுத்தீங்கன்னா அரசியல் பாசறைன்னு ஒன்று நடத்தி, அந்த சின்ன 15 வயசுலேருந்து அவங்க அரசியல் ஈடுபாடு இருந்தால் கூட அவங்களுக்கான வகுப்பு நடத்தி அரசியல் சொல்லி கொடுப்பாரு. இப்போது விஜய் சார் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் அவ்வளோ இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு கூர்மையை வந்து அவர் ஏற்படுத்துறதுக்கான எந்த வழிவகையும் அவர் செய்யலை. அதுக்கான முயற்சி எடுக்காமல் இருக்கார். கொஞ்சம் அவங்கள வந்து அரசியல் படுத்துனா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்ற. ஏன்னா அவ்வளோ இளைஞர்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்கள் அண்ணன் ஜெயிச்சா போதும் அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர என்ன அரசியல் தமிழ்நாட்டில் வந்து நிலைக்கணுன்றது யாராவது பேசுகிறாங்களா? அதை பேசணுன்றது தான் நான் சொன்ன சரியான பாதை. விஜய் அண்ணன் ஐடியாலஜி பேசினாருன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது பேசாத திமுகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது இல்லாததால தானே இவ்வளோ ஆசிலேஷன்ஸ், இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில். அவங்க வந்து திராவிடத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே ரைவல் பார்ட்டிஸ், ரெண்டுமே சண்டைக்கு நிற்கிறாங்க. ஆமாம், அவங்க 2 பேருக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? இல்லையே எதுவுமே. அப்புறம் நீங்க என்ன திரும்பி ஏடிஎம்கே டிஎம்கே கொள்கை பேசக்கூடாது? புதுசாக ஒருத்தர் வர்றாரு இல்லைண்ணே, யார்கிட்டையுமே இல்லை, என்கிட்ட ஏங்க கேட்குறீங்க? அண்ணா உங்ககிட்ட தான் அது எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறேன். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்கண்ணே. அவங்க 2 பேரும் எதிரி மாதிரி இல்லாமல் நண்பர்களை வந்து சண்டை போட்டுட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. புதுசாக நீங்கள் தான் வரீங்க, நீங்கள் தான் எதிர்காலத்தோட தமிழ்நாடுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து அப்படி தான் நீங்கள் வந்து உங்களை பேசிக்கிறீங்க. உங்கள் மக்களும் அப்படி தான் பேசுகிறாங்க, உங்கள் ஃபாலோவர்ஸும் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போது உங்களை ஃபாலோவர்ஸை கூர்மைப்படுத்த வேண்டிய முக்கிய தலையாய கடமை உங்களுக்கு தான் இருக்குது. ஆஸ் எ லீடராக ஒரு லீடர் எப்படி இருக்காரோ அப்படி தான் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது வந்து விஜய் மேலே, சூர்யா மேலே உங்களுக்கு இன்னும் கோபம் தீரவே இல்லை போல உங்கள் சமூகத்தை வந்து அவர். ஆனால் இல்லைண்ணே, அது அந்த ஆன்லைனில் நடக்கிறதுண்ணே. இதுவுமே நான் பேசினா திருப்பி எப்படின்னு தெரியல. வேட்டுவம் படத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு சண்டை கலைஞர் இறந்து போகிறார். நான் அப்போ வந்து ஒரு பதிவு தெரியாமல் போட்டேன். சும்மா இருக்க முடியல, இனிமேல் சோஷியல் நெட்வொர்க்கில் கம்மி பண்ணிட போகிறேன். அது வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க பாரஞ்சித் மேலே. இது வந்து அவர் மேலே என்ன தப்பு இருக்குது? அவங்க வந்து இப்போ நம்ம படத்தில் ஸ்டண்ட் பண்ணுறவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது. அவங்க வந்து ட்ரெயின்டு தேர், சும்மா இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணல, ட்ரெயின்டு. அந்த ரிஸ்க் அவங்க அதுக்கு முன்னாடி 100 தடவை எடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. திடீர்னு புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பண்ணவில்லை. அன்றைக்கி ஒரு நடந்தது விபத்து. அந்த விபத்தை கொலையாக எப்படி பதிவு பண்ண முடியும்? கொலையாக பதிவு பண்ணாதீங்கன்னு ஒரு பதிவு போட்டேன்னு. அப்புறம் அது கீழே வந்து நிறைய பேர் கத்தணுன்னு அந்த பதிவை நீக்கிட்டேன். அன்றைக்கி அக்ஷய்குமார் சார் வந்து பாம்பேயில் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டால்
எதுவும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை போய் சேரணும்னு இன்சூரன்ஸ் போட்டாருன்ற நியூஸ் வந்து வருது. அது கன்ஃபார்மான நியூஸ் தான், நான் விசாரித்தேன். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கதனைகள் யாராவது இதை செய்யணும், நம்ம யாரும் இதை செய்யலையேன்னு மறுபடியும் ஒரு பதிவு போடுறேன். அப்போ கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து எங்கள் அண்ணன் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு செய்தி வருது. அதை நம்ம யூனியனில் ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை, இன்சூரன்ஸே நமக்கு போட வழி இல்லை. போடுறதா தான் ஹீரோக்கள் ரெடியாக தான் இருக்காங்க, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இங்கே ஒத்துக்க மாட்டாங்கன்ற நியூஸ் வந்தாங்க. தம்பி அது உண்மை இல்லைன்னு ஒரு விஷயம் போட்டேன். சூர்யா சார் 10 லட்ச ரூபா கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டது உண்மை இல்லை, தப்பான தகவலை சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் நல்லது நடக்கட்டும்னு ஒரே ஒரு பதிவு போட்டேனே. கீழே 100 கேலண்டர் எடுத்து வந்து போட்டானே. அங்கேருந்து தான் இது ஆரம்பிச்சிது. கேலண்டரில் உங்களை தொங்க விட்டாங்களா? என்ன தொங்க விட்டால் பரவாயில்ல, வன்னியர் சங்கத்தை தான் தொங்க விடுறானுங்க. அப்போ அது வந்து திருப்பி ஜெய்பீமில் போய் நிற்கிது, அது அப்படியே தொடருது. நான் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேல் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போகாமல் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி. திரௌபதி படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரை வந்து தெளிவாக நீங்கள் அடையாளப்படுத்திருந்தீங்க. இதை மாதிரி இதில் நீங்கள் வந்து அப்புறம் வந்து வேறு வருஷத்துல 2-3 குறியீடு வச்சுட்டே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இங்கே அந்த தப்பை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்களா, அப்படி தப்பு பண்ணாமல் விட்டீங்களா? இங்கே நீங்கள் 2025 நடந்த சம்பவம் வேறு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல திரௌபதி படத்தில் ஒரு அரசியல் தர குறியீடாக வச்சது நான் வந்து மறுத்துக்கிறேன்னு, நான் அப்படி செய்யலை. பார்க்குறக்கு அவர் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படி செய்யணுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவேனே. நான் வந்து ருத்ரதாண்டவத்தில் அப்படி வச்சேன். ருத்ரதாண்டவத்தில் அவராகவே வச்சேன். ஆனால் அந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்ய வருவார், அதனால் வச்சேன். அப்படின்னு நம்மளை ஒத்துக்க மாட்டுறாங்க, நல்லதாக காட்டினா கூட. திரௌபதி படத்தில் நடந்தது வந்து நான் ஒரு கேரக்டர் மைண்டில் வச்சுட்டு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டேன். அதான் இப்போது மோடி ஐயா பண்ண சம்பவம் மாதிரி. அன்லக்கிலி அந்த தலைவர் வந்து அந்த படம் ரிலீஸ் டைமில் ஃபுல்லாக போட்ட காஸ்டியூம் எல்லாமே அந்த மாதிரி. அது வரைக்கும் அவங்க வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எந்த மேடையிலுமே ஏறினதே இல்லை. என் படம் ரிலீஸ்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தில் யூஸ் பண்ண அதே பிளெயின் ஷர்ட் மாதிரியே போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு 4 மேடையில் ஏறினேன். கோயின்சிடென்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அது வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு பல தலைவர் உழைக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அது சொசைட்டியில் சுற்றியே கதை தேடுறதால இப்படி நான் மாட்டிக்கிறேன். அதை நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. நீங்களுமே இப்போ நம்ப மாட்டீங்க. நான் வந்து ஒரு அட்வொகேட்டு, ஒரு மாவட்ட தலைவர்ன்ற லெவலில் தான் நான் திரௌபதியில் அந்த கேரக்டர் கொண்டு வந்தேன். நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் தலைவர் இருக்கிற கட்சிக்கும் நான் படத்தில் காட்டின அந்த 2 பேருக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த 2 பேர் பண்ண சம்பவம். நீங்கள் அந்த ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 4 அட்வொகேட் தான் அந்த 32 கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த 4 அட்வொகேட் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் எந்த கட்சின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ படமாக மக்களாக கொண்டாடினது வேறு. சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும். இன்னும் யாருமே கண்டுபிடிச்சி சொல்லலையே. நானும் 4 வருஷமாக சொல்லியிருக்கேன், யாராவது கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. அது யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னா இது தெளிவு கிடைக்கும். மக்கள் வந்து அதை வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க பாதிப்போட வெளிப்பாடை திரௌபதியை கொண்டாடி அவங்க தீர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அவங்க எங்கே போய் இதை புலம்புறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கான பாதிப்பை திரௌபதி படத்தை கொண்டாடி அவங்க வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி தான் எனக்கு அந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன். என்ன கூட்டம் பேன் இந்தியா ஐடியா எங்கே வருது? நார்மலாக இன்றைக்கி தமிழ் சினிமா நான் பார்க்குறேன் ஒரு 10-12 ரூபா பட்ஜெட்டில் வந்து அதான் நார்மல் சோஷியல் ஃபேமிலி ஃபிலிமே பண்ண முடியும். நீங்கள் 200-300 கோடி ரூபா படத்தை வந்து நான் 10-12 ரூபாவில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் சினிமாவுக்கும் காசுக்கும் சம்மந்தமே கிடையாதுண்ணே. என்னங்க தத்துவமாக பேசுகிறீங்க? பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு ஒரு படம்ண்ணே. வீட்டில் வெறுமனே கையில் நம்ம சின்ன வயசில் நம்மன்னு உங்களை சேர்த்துட்ட மன்னிக்கிறீங்க, அண்ணன் தானே நீங்கள். எனக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஹேண்டி கேம் இருக்குல்லண்ணே, அதை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுக்குள்ளே ஒரு பேய் வந்து எப்படி இருக்குன்றதை வீட்டுக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணி அதிகபட்சம் நம்ம ஒரு பொருள் செலவு எடுத்திங்கன்னா ஒரு 7-8 லட்ச ரூபா இருக்கும். அவங்க வந்து $13,000 ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே உருவாக்கப்பட்ட படம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி சக்கப்போட்டு யூடியூப்பில் போட்டு அந்த படத்தை வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் வாங்கி உலகம் முழுக்க வெளியிட்டு 1000 கோடி அந்த படம் வந்து பண்ணியிருக்கு. அப்போ இந்த படம் தயாரித்த ஃபண்டுக்கும் அது சம்பாதிச்ச ஃபண்டுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு காஸ்டியூம்ஸ்லேருந்து அதை உடைக்கிறதுக்கு தான் நான் இந்த படம் பண்ணேன். எப்படி 40 லட்ச ரூபாயில் திரௌபதி மாதிரி ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து நிறுவனம் 25 மடங்கு லாபம் கொடுத்து திரௌபதி 2ன்னு கை வைக்கிறப்போ இன்னொரு ட்ரெண்ட் செட் பண்ணணும், இன்னொரு சினிமாவில் இருக்க ஸ்டீரியோ டிப்பிகளை உடைக்கணுன்றதுக்காகவே எப்படியாவது 35 நாள் ஒரு பீரியட் ஃபிலிமு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணி காட்டிடணும்னு நினச்சி தான் இறங்கினேன். நாங்கள் பிளான் பண்ணபடியே 35 டேஸ் பிளான் பண்ணி 31 டேஸ்லேயே முடிச்சிட்டேன் படத்தை. படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இவ்வளோ குறை இருக்குன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிரச்சனை இல்லை, இவங்க சும்மாவே எனக்கு குறை சொல்கிறதுக்கு ரைட்டப் எழுதி வச்சுப்பாங்க. முன்னாடியே படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 4 பக்கம் எழுதி வச்சிருவாங்க. மானே தேனே பொன்மானே மட்டும் மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். ரிலீஸ் தேதி அதை மட்டும் மாற்றிட்டு எழுதுவாங்க. மோகன்ஜிக்கு பெண்களை அடிமைப்படுத்துவதில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு,
படத்தில் பெண்கள் வந்தாலே அவங்க வந்து புள்ளத்தாச்சி ஆகிடுவாங்க, குழந்தை பெற்றுக்க தவிர அவங்க. அதுவும் இங்கே அடுத்து கேட்க வச்சு வரிசை. ஆனால் நான் நானே சொல்லிடுறேன். இல்லை நீங்கள் பெண்களுக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐட்டம் சாங் வச்சிருக்கீங்க, இடையில வந்து பயங்கரமாக கில்மா டான்ஸ் ஒன்று. ஆமாண்ணா, இப்போ துருக்கியிலேருந்து வந்துட்டாங்க அவங்க. துருக்கியிலேருந்து வரவங்களோட என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆனால் டான்ஸ் ஆடுறதா இருக்குமா? அவங்களது பெல்லி டான்ஸ் தான் அவங்களோட கல்ச்சராக இருக்குது. அது வந்து அதை காட்டி தான் ஆகணும் அந்த படத்தில். அவர் வல்லாள மகாராஜோட கதை இல்லை போல. வல்லாள மகாராஜா பெல்லி டான்ஸோட ஆடி இருந்தால் அண்ணன் கேள்வி கேட்கலாம், நியாயம். அவங்க துருக்கியிலேருந்து வந்த ஒரு அரசர், அவர் வந்து பெல்லி டான்ஸரோட தான் ஆடுவார். அவங்க அப்படி தான் அவங்களை என்டர்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பத்மாவதி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நானும் ஒத்துக்கிறேனே, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து சொந்தமாக யோசிச்சுட்டேன்லாம் இல்லை, முன்னாடி பார்த்ததெல்லாம் தான் நமக்கு வந்து சினிமாவை வெளியே வருது. காந்தாரா, இந்த RRR இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிறத கொடுக்க, இப்போ நீங்களே வந்து தமிழ்நாடு தாண்டி யோசிக்காமல் இப்போ 5 லாங்குவேஜில் நீங்கள் ஃபெமினாட்டுறாங்க, 5 லாங்குவேஜில். அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. ருத்ர தாண்டவம் நான் பண்ணதில் பெஸ்ட்டு கிராஃப்ட்னு, ரொம்ப நல்ல படம். ஆனால் அதுக்கு வந்து விமர்சனம் வேணும்னே என்னை காலி பண்ணோன்னே ஒரு பெரிய வார இதழ் வந்து இருக்கிறதுலே கம்மி மார்க் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வந்து எவ்வளோ ட்ராப் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ராப் பண்ணாங்க. பகாசுரன் வந்து ரொம்ப தேவையான ஒரு படம். எனக்கு மக்கள்கிட்டேருந்து அந்த விமர்சனம் எனக்கு தெரியும். ஆனால் பிளான் பண்ணியே என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து இவர் படம் எடுத்திருக்காரு, ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாதுன்னே பப்ளிசிட்டி பண்ணாங்க எதிர்க்க. அப்போ நான் வந்து நான் காப்பாற்றி ஆகணும்னா எனக்கு சினிமா தான் தெரியும். நான் போய் நாளைக்கு போயிட்டு திருப்பி ஒரு எந்த வேலையும் செஞ்சு பிழைக்க முடியாது. சொந்த வீடு இருக்கிறதால தப்பிச்சுப்போம் வச்சுக்கோங்க, வாழ்வாதார பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சர்வே பண்ணுறதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுன்னு. அப்போ நான் இந்த படத்தை தெலுங்கில், ஹிந்தியில், மலையாளத்தில், கன்னடத்தில் போய் ஏதாவது ஒரு மொழியில் இட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் நல்லா இல்லைன்னு சொன்ன மூஞ்சிலெல்லாம் நான் கறியை பூசிடுவேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக கிரிட்டிக்ஸ் வரதான் போகுது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் போகுது. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து எப்படி பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வேறொரு மொழியில் இதே படத்தை கொண்டு போய் அந்த மக்கள்களை சேர்த்து வரவேற்பை பெற்று காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த ஐடியா தான் நான் வந்து பேன் இண்டியாவாக போனது. இனிமேல் நான் எல்லா படமும் பேன் இண்டியாவாக தான் யோசிப்பேன், பேன் இண்டியாவாக தான் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டின் அடுத்த மணிரத்னம் அவங்கெல்லாம் வந்து 15வது மாடினா, நான் இப்போ தான் 2வது மாடி ஏறுறேன். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சந்தோஷம், நான் என்ன அப்படி நினச்சிக்கிறது இல்லை. நான் வந்து பொறுமையாக நடந்து பொறுமையாக போய். பத்மாவது, காந்தாரா, RRR இது மாதிரியான படங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா, காப்பி இருக்குதா? சில சீன்ஸே கொஞ்சம் அப்படி அங்கேயே பார்த்த மாதிரி. இல்லைண்ணே, இல்லை வாய்ப்பே இல்லை. நான் அந்த படம் பார்த்து இப்படி ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை தானே தவிர, அதில் இருக்கிற காட்சி அமைப்போ, அதில் இருக்கிற அவங்க பேசின வசனமோ எதுவுமே இந்த படத்தில் ஒரு சின்ன பிட்டு கூட இருக்காது. இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இவன் காப்பி அடிச்சிட்டான்னு ஒரு சீனை யாருமே தூக்கி போடல. அவ்வளோ விமர்சனம் வைக்கிறவங்க கூட. விசு மாதிரியோ, சேகர் மாதிரியோ ஒரு நார்மலாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், செலவு பண்ணாது அப்படின்னு போட்டு ஒரு படம் எடுத்தால் கிடைக்கிற பிரபலத்தை விட ஒரு ஜாதியவோ மதத்தையோ தொட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. விக்ரமன் சார் அவ்வளோ அழகாக படம் எடுக்கிறவர். இன்னைக்கு யாராவது அவருக்கு படம் தராங்களா? ப்ரொடியூசர் இருக்காங்களா? ஆர் உதயகுமார் சார் இன்றைக்கி எங்கள் சங்க தலைவர் தான். எனக்கு படம் கொடுங்கன்னு எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்கிறாரு. எஜமான் மாதிரி படம் எடுத்தவர், கிழக்கு வாசல் மாதிரி படம் எடுத்தவர், இன்றைக்கி யாராவது அவருக்கு படம் தராங்களா? இன்றைக்கி மக்களுக்கு ட்ரெண்ட் ஒன்று இருக்குண்ணே. திரௌபதியில் தெரியாதனமாக வந்து நான் 1-2 குறியீடு வச்சுட்டேனே, அதுதான் என்னோடய இவ்வளோ பிரச்சனை சர்ச்சைக்கும் காரணம். அது தேவையும் பட்டது அந்த காலத்தில். நான் அதை செஞ்சதால தான் எதிர்க்க எங்கள் சமூகத்துக்கு கிண்டல் அடிக்கிறது நிப்பாட்டப்பட்டது. அது வரைக்குமே நாங்கள் வந்து சினிமாவில் வந்து எப்போவுமே வில்லனாக காட்டினோன்னா எங்கள் சமூகத்தை தூக்கின்னு வந்துடுவாங்க. நீங்கள் அன்பே சிவம் படம் பாருங்கள், நான் நிறைய படம் சொல்லுவேன். ஏதாவது யாரையாவது நல்ல வில்லனாக காட்டினோன்னா எங்கள் சமூகத்தை தூக்கின்னு வந்துடுவாங்க. அதை உடைக்கிறதுக்காக நான் வந்து 1-2 குறியீடு வச்சேன். அதுக்கப்புறம் அது நியூட்ரலைஸ். பராசக்தியிலேருந்து அதை பழைய பராசக்தியிலேருந்து விருமாண்டி வரைக்கும் பூசாரி தான் வில்லனாக இருந்திருக்காரு பல படங்களில். எந்த ஐயரும் சண்டைக்கு போனதில்லை, யாரும் சேரைட்டு அவ்வளோதான் நம்மளதை சொல்லாங்க அப்படின்னு. இது படத்தில் வில்லனாக காட்டாத ஐயரை படமே கிடையாது. எந்த ஐயர் அண்ணன் என் பிரச்சனை சொன்ன அண்ணன் பிரச்சனை நான் நீங்கள் சமூகம்னு சொன்னனால சொல்கிறேன். அது நான் என்னுடைய பிரச்சனையை நான் பார்க்கல, என்னுடைய விஷயமா இல்லை. அதனால ஒரு சமூகம் வந்து சினிமாவை பார்த்து போவோம். அது ஏன் சமூகத்தை சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டினாக காட்டுறாங்க, ஒரு போலீஸ் வந்து ரவுடியாக காட்டுறாங்க, போலீஸ்காரங்கெல்லாம் ரவுடியாக. அப்படி இல்லைண்ணே, இங்கே அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு அதை பர்சனலாக வருத்தப்படுறாங்க. ஒரு ஜெய்பி படத்தில் ஒரு கேலண்டர் வச்சதுக்குன்னு நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய படத்தில் யாரையும் மதமாக பார்த்துடக்கூடாது. படமாக பாருங்க, மதமாக பார்த்துடாதீங்க. ஆனால் மற்றவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எங்கள் ஜாதி எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஜாதியாக பார்க்குறீங்க, படமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த படம் என்ன, இப்போ நான் மதமாக பார்க்காதீங்கன்றனா, நான் வந்து படம் பார்த்துட்டு நில்லடா நீ மதமாக தாண்டா காட்டியிருக்கேன்னு சொன்னால் நான் வந்து தப்பிக்கலாம் முடியாதுண்ணே. நான் தப்பு பண்ணால் தப்பு தானே. நீங்கள் இன்னும் படம் பார்க்கலையே எனக்கு மேலே விமர்சனம் வைக்கிறீங்க. நான் அண்ணன் ஒரு அடி படம் பார்த்துட்டு என்ன இந்த கேள்விகள் நான் ரொம்ப பொதுவான கேள்வி, உங்கள் படத்தில் வச்சுக்கூடிய காட்சி பற்றியே நான் கேட்கல. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுடைய வார்த்தைகள் தான் நான் கேள்வி எடுக்கிறேன். இப்போ சொல்கிறேன், இப்போ அதை தானே சொல்கிறேன். இவங்க இன்வைடர்ஸ், நான் வந்து அவங்கள மதமாக பார்க்கல. நீங்கள் மதமாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் ஜாதி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? ஜாதியாக பார்த்துருக்கீங்களா, கதையாக பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நீங்கள் ஓப்பனாக தானே படையாச்சின்னு வச்சு தானே வில்லனை வைக்கிறீங்க.
நான் ஐயர்னு வச்சிருக்காங்க, தேவர்னு வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்கல, நான் எல்லாரும் கேட்கல, நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, பதில் சொல்லிட்டேன்ற சினிமா. எதனால அந்த ஜாதி முத்திரை வருதுன்னு தெரியுதா? ஆனால் நான் தான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்ச 2 குறியீடால தான் எனக்கு வந்துருச்சுன்னு ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் செஞ்ச படங்கள்லாம் அது மாற மாட்டேங்குது, மாற்றவும் முடியல. இதுதான் வியாபாரம்னு ஆயிடுச்சு. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, all-in-one plans. OTT plus Wi-Fi plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Karthipuram, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure.